மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஸ்ரீலங்கா கண்டில நான் இருக்கேன். இப்போ நான் வந்திருக்கிற இடம் சிலோன் டீ மியூசியம். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக இங்கே தேயிலை தோட்டம் அமைச்சு தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மியூசியம் அமைச்சிருக்காங்க. அந்த மியூசியத்தை தான் இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. ஏதோ ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி மாதிரி இருந்துச்சு, அப்படியே உள்ள போட்டு மூடி வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் பார்த்தா அப்படி கிடையாது. இங்கே இந்த வெனிஷியன் டெஃபினேஷன்லாம் சொன்னாங்க, எனக்கு புரியல. என்ன இந்த வீட்டு இருக்கு, இது தூக்கிறதுக்கு 2 ஆள் போல இருக்கு. அப்பா டீ பாக்கெட் வச்சு வாங்கிட்டு போனோம். எங்கள் மாமியார் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்கா போனதுனால. கொஸ்டின்லாம் கேட்கல, அதோட நன்றியோட சொல்லி முடிச்சிட்டாங்க. டீ டேஸ்டிங் யூனிட்டுக்குள்ள நம்ம போக போகிறோம். டேஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் 3வது பார்க்கலாம். கொஞ்சமாக தமிழ்ல சொல்லுங்க. This is 25 grams, 4,480. 25 grams, yes. 4,000 rupees. Yes. So, sir, you have to see there are 5 doors. And the top there is a restaurant. You have a cup of tea. And if you buy the piece, you have 10% discount. Okay. Start from here. தேங்க்யூ ஸோ மச். வந்து டிக்கெட் எடுத்திருக்கோம். வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஸ்ரீலங்கன் மணியில் 1000 ரூபா டிக்கெட் ஒரு நபருக்கு. அதே ஸ்ரீலங்காலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 200 ரூபா. மேலே போகிறப்ப நமக்கு டீ ஃப்ரீ. இன்கேஸ் வந்து டீ பாக்கெட் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மியூசியத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நமக்கு சுற்றி காட்டுறதுக்காக நம்ம கூட பத்மா மேடம் வந்து இருக்காங்க. வணக்கம். வணக்கம். மொத்தம் 4 மாடி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 4வது மாடி வந்து கேண்டீன். மொத்தம் 3 மாடி நம்ம வந்து பார்த்துட்டு கடைசியில But you can buy all the teas also. நிச்சயம். நீங்க இருக்கீங்கல்ல, பெஸ்டான டீ வாங்கி கொடுங்க. It is called hot bulb engine. It can generate 8 horsepower, just enough to operate 1 tea roller machine. Okay. This engine 1880. Oh, okay. It can generate 42 horsepower, but factory needs 32 horsepower. Okay. Connect to the main 2 pulleys, main shaft by the help of a belt. To operate all machines, the belt is shifted to the dragon pulley. Same year, 1880. Okay. பத்மாமி இன்னொரு இன்ஜின் வந்து காமிச்சிருக்காங்க. இதுதான் மொத்த இந்த எஸ்டேட்டுக்குமே ஒரு பெரிய இன்ஜினா இருந்திருக்கான். எனக்கு ஏதோ நான் டிப்ளமோ படித்தேன் கோயம்புத்தூர்ல. டிப்ளமோ லேபுக்கு வந்து ஒரு ஃபீல்ட் இருக்கு. டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், ஹார்ஸ் பவர். எக்ஸாம் வைக்காம இருந்தா சரி கடைசியில. Second engine operate to whole factory, main shaft. Okay, main shaft. Yes. Okay. I can explain black tea process. Black tea. Yes. Would you like black tea? Black tea, yes. Okay. I like it black tea. Okay. First process is the manufacture is withering area upper floor, and after tea shoots to the rollers, crushes the tea with a small particle. Put into the jacket, and 2 men are needed to operate this machine manually. Okay. Operate. Okay. You can trust. இந்த மிஷின் பேரு த லிட்டில் ஜெயிண்ட் டீ ரோலர். தேயிலை தோட்டத்தில் அந்த தேயிலையை பறித்து வந்து இங்கே வச்சிருவாங்களாம். இங்கே வச்சுட்டு 2 தொழிலாளர்கள் வந்து இங்கே இப்படி ஆப்ரேட் பண்ணுறப்ப அங்கே அந்த சீனும் 2 பேர் வந்து இப்படி ஆப்ரேட் பண்ணுறப்ப நாங்கள் பிடிச்சி ஆப்ரேட் பண்ண முடியுமா? அப்போ No. Why, ma'am? Can't. You can't. Strength. Normally cranked by only men. ஓகே. 2 ஜென்ஸ் வந்து அங்கங்க இருந்துக்கிட்டு ரோல் பண்றப்ப இது மேல கீழே வந்து போயிட்டு வருவாங்க. போயிட்டு வர்றப்ப அந்த இலை வந்து பொடி பொடியா மாறிடும் அப்படின்றாங்க. We'll operate opposite way. With the leaf is put into the shoots to the roller and crushes the tea leaves as small particles. Okay. This is same thing, single action rollers. Okay. அப்போ மேல இருந்து இந்த தேயிலையை கொட்டுவாங்க போல தெரியுது. கொட்டோடனே அப்படியே இதுக்குள்ள வந்து விழுகும் போல தெரியுது. விழுந்தோடனே அப்படியே கிரஷ் பண்ணி அதை வந்து பொடி பொடியா ஆயிடும். பொடி பொடியா ஆயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சுடுதண்ணியில போட்டு குடிக்க வேண்டியதான். ஹாட் வாட்டர்ல போட்டு ட்ரிங்க் பண்ண வேண்டியதான். No. No. ஓகே. I can explain. ஓகே. நான் ரொம்ப அவசரப்படுறேன் நினைக்கிறேன் டீ குடிக்கிறதுக்கு.
This is 6-ray Sirocco dryer. Fermented leaf is kept inside to be fired outside furnace and heated air through the dryer. ஓகே, காய வச்ச தேயிலை கொண்டு வந்து இதில் போட்டுருவாங்கங்கிறாங்க. வெளியிலேருந்து ட்ரையரில் வந்து கொஞ்சம் அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க போல தெரியுது. Yes, wood fire inside very big fan and heated air through the dryer. Okay. And dry the tea. Final. Yes. This is the final process. Yes. Oh, super. Final process kontom. Next tea. No, after grading. Can I have a look? Yes, you can have a look. Thank you. Oh. ஏதோ ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி மாதிரி இருந்துச்சு, அப்படியே உள்ள போட்டு மூடி வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அப்படி கிடையாது. இங்க இந்த தேன் கூடு மாதிரி இருக்கு. இந்த லேயரா இரும்புல வந்து வச்சிருக்காங்க. அதுதான் வந்து தேயிலையை பொடி பண்ணி இதுக்குள்ள போட்டுருவாங்க போல தெரியுது. அப்புறம் கீழே இருந்து ஹீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை வந்து ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் நடக்கும் வேற சொல்லிருக்காங்க. என்ன ப்ராசஸ்ன்னு கேட்பாங்க. This is first ever dryer in Ceylon. It is called Venetian tea dryer. Okay. இது இன்னொரு dryer. Same dryers. This one first one. Okay. 1880. Okay, இதான் முதல் name Venetian tea dryer. Venetian tea dryer. Okay. What is the meaning of Venetian? These trays are like the Venetian blind. Windows blind, name Venetian, made in England, not Venice. Okay. The Venetian definition la sonna enakku puriyala. This here you can understand. Okay. These trays are like the Venetian blind, Windows blind, name Venetian, made in England. Ventilator. Yes. Ventilator, correct. Okay. Ventilator Venetian அந்த இதுல சொல்றாங்க இருக்குதா. வென்டிலேட்டர் மாதிரியே இதோட அமைப்புகள் வந்து இருக்கிறதுனால இதை வச்சும் தேயிலையை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. Water is sent down from high elevation to high speeds when what is the cups and connect the belt and operate to whole factory, power the machines. Oh, okay. And small pelton connect to the dynamo to supply electricity. A small one 10 horsepower, this one 40 horsepower, power the whole factory. Oh, super man. Water. இந்த டேம்ல எல்லாம் பார்ப்போம் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து தண்ணி இவ்வளோ பெரிய பைப்ல வந்து தண்ணி அடிச்சு இதை வேகமா வந்து சுத்து வச்சு இதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து ஒட்டுமொத்த தொழிற்சாலைக்கும் வந்து கரண்டை கொடுத்து தேயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அப்பவே இவ்வளவு தூரம் யோசிச்சு பார்த்தா மிரட்சியா தான் இருக்கு. ஒவ்வொரு மிஷினோட எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இது இன்னொரு வந்து ட்ரையர் தான். இந்த ட்ரையரை முடிச்சுட்டு அதுக்குள்ள வைப்பாங்க போல தெரியுது. Ma'am, can I open the... Yes, you can. Door. But heavy. அப்பா, என்ன இந்த வெயிட் இருக்கு. இது தூக்குறதுக்கு 2 ஆள் போல இருக்கு. அப்பா. ஹெவி வெயிட். Yes. இத்தனை டோர் மட்டுமே ஒரு 25 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெவியா இருக்கு. First tea planted in Sri Lanka 1867. James Taylor, Scottishman, brought Assam seed Sri Lanka. Assam? India. Seed. Okay, yeah, we know India. Brought Assam seed India. Okay. ஜேம்ஸ் டெய்லருங்கிற ஸ்காட்லாந்துக்காரர் அசாம்ல இருந்து தேயிலை அந்த விதையை எடுத்துட்டு வந்து இங்க வந்து பயிரிட்டு ஒரு தேயிலை தொழிற்சாலையை வந்து உருவாக்கி இருக்காரு. Yes. But very famous Ceylon tea. James Taylor, father of Ceylon tea industry. Okay. You can understand all things mini factory. Come this way. Here, come this way. Mini factory அங்க அமைச்சிருக்காங்க. Yes. Okay. First process is the manufacturers withering top upper floor, and after tea shoots to the rollers, crushes the tea leaves a small particle. First batch half an hour rolling, and after 10 minutes roll breaking, small particle put into the fermenting, and big particle again crush the second and third roller. Okay. Come this way. மேனுஃபேக்சர் எப்படி பண்ணாங்க ஒரு மினியேச்சர் தான் இங்க வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தொழிற்சாலை இப்படிதான் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த மிஷின்லாம் பெரிய மிஷினா வந்து பார்த்தோம். அந்த அவ்வளோ பெரிய மிஷினையும் வந்து சின்ன மாடல் ஆக்கி ஒரு மினியேச்சர் ஆக்கி வந்து வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் வந்து இந்த டீ தொழிற்சாலை எப்படி இயங்குதுங்கிறத ஒவ்வொரு மிஷினா வந்து சுத்தி காமிச்சாங்க பத்மா மேடம். நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இன்னொரு 2 ஃப்ளோர் இருக்கு, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம்.
போம Stuti. போம ஸ்தூதி பத்மா மேம். Stuti. நல்ல வேலை அவங்க என்கிட்ட கேட்கல, கொஸ்டின்லாம் கேட்கல, அதோட நன்றியோட சரி முடிச்சிட்டாங்க. நான் பயந்துட்டு கொஸ்டின்லாம் கேட்பாங்க. தேயிலை தொழிற்சாலையை பார்த்தோம். இப்போ வந்து டீ ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்க்க போறோம். அந்த தேயிலை உற்பத்தி பண்ணதுக்கு பிறகு அது உண்மையுமே குடிக்கக்கூடிய பதுமானத்துல இருக்கா, இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா, அதாவது நச்சுப்பொருள் இருக்கா அப்படிங்கறத வந்து இங்க இருந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் டெய்லர் தான் அந்த தேயிலை தொழிற்சாலையை உருவாக்கி இருக்காரு. உருவாக்கி அதன் பிறகு ஒரே ஒரு டைம் தான் இலங்கை வந்ததுக்கு பிறகு ஒரு வெளிநாட்டுக்கு எங்கேயோ வந்து போயிட்டு வந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு பிறகு ஒரு 15 தொழிலாளர்கள் வந்து அவருடைய உடலை வந்து கண்டிக்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க. 20 மைல் தூரம் கண்டிக்கு எடுத்துட்டு சாமிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டே வந்து அடக்கம் பண்ணிட்டு சொல்றாங்க. இதுல என்னன்னா, அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த தேயிலை தொழிற்சாலைகளுக்கும் தொழிலாளர்களுக்காகவும் எழுதி வைக்கப்பட்டதுங்கிறதையும் சொல்றாங்க. ஜேசி டேனியல் எழுதிய ரெட்டி எரியும் பனிக்காடு புத்தகத்துல தேயிலை தொழிலாளர்கள் எவ்வளவு உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளானாங்கன்னு நம்மளாம் வந்து படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், கண்ணீரே வந்து விட்டுருப்போம். ஆனா ஜேம்ஸ் டெய்லரோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப பல அதிசயமான மனிதர்களும் மகத்தான மனிதர்களும் இந்த தொழிலாளர் கூட இருந்திருக்காங்க நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஹேண்ட் ஸ்ப்ரேயர், ஃபேசட் மிஷின், ஏகப்பட்ட மிஷின் இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப அந்த பிரேக்கிங் பேட்ல ப்ரொஃபஸரும் அந்த பையனும் வருவாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நமக்கு டீலாம் சப்ளை பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. ஓல்டு டெலிஃபோன் ஒயர் பார்த்தீங்களா, டெலிஃபோன் ஒயர் எப்படி வந்து பிஞ்சு கிடக்குன்ட்டு போயிடும். ஒயருக்கு வேலையே இல்லை, ஃபோனுக்கு ஃபுல்லாக அந்த மொபைல் ஃபோன் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் பாருங்க ஃபோன்லாம் எப்படி இருக்கும், ஓல்டு ஃபோன். இந்த ஃபோன்லாம் கூட வேற மாதிரி தான் இருந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசுல பார்த்த மாதிரி எனக்கு எங்கேயும் ஞாபகம் இருக்கு. பட் இந்த மாதிரி மாடலில் பார்க்குற வேற மாதிரி மாடலில் பார்த்த மாதிரி இது ஞாபகம். டீ எஸ்டேட்ல குயின் விக்டோரியாவோடைய ஒரு சிலை இருக்கு. அவங்க வந்திருக்காங்கன்னு பாக்குறப்போ வரல, சும்மா வச்சிருக்காங்க போல தெரியுது. ஆனால் குயின் விக்டோரியா எப்படி இருந்தாங்கன்னு பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப ஒரு கெத்தான ஒரு ஃபேஸா தான் இருந்திருக்காங்க. பாய்லர் நிச்சயம் வந்து 80s 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. 2K கிட்ஸ் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. டீ பாய்லர், இப்போ பாய்லரை போட்டு முதல்ல நமக்கெல்லாம் சுடுதண்ணில வந்து கழுவி கொடுப்பாங்க. இதில் கச்சன்னு கழுவி தான் அடுத்து டீயை போடுவாங்க. இப்போ யாராவது டீ கிளாஸை கழுவுற மாதிரியே எனக்கு தெரியல, சில இடங்கள்ல அவர் சொல்றாரு. ஆனால் பாய்லர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தாத்தா வீட்டெல்லாம் இருக்குது. ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் இலங்கை ஆட்சி செய்யறப்ப முக்கியமா இந்த டீ தொழிற்சாலை இப்படிதான் வந்து இருந்திருக்கு. நூற்றாண்டுக்கு முன்னாடி கண்டி இப்படிதான் வந்து இருந்திருக்கு. ஓட்டு வீடுகளோட நிறைஞ்சிருக்கு. இப்பயுமே ஓட்டு வீடுகளா தான் இருந்துச்சு. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு, அரசியல் எதுவும் செய்யலை அப்படிங்கிறப்ப இல்லை, யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட பழமையான நகரம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணாம அப்படியே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆங்கிலேயர் ஒரு கையில வந்து குச்சி வச்சுட்டு மக்கள்லாம் வேலை பார்க்கறாரா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா பரதேஷ் படத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம், கங்காணிங்கிறவர் வந்து எப்படி மக்களை வந்து கூட்டு வேலை செய்யற அந்த வேலையாட்கள் அடிப்பாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் மட்டம் பார்க்கறவரை கையில வச்சிருந்துருக்கலாம், பட் தெரியாது. பட் நம்ம பரதேஷ் படத்துல பார்த்ததுனால நம்ம சொல்றோம் அது. இது ரொம்ப ஒரு முக்கியமான புகைப்படம். ஏன்னா அந்த தேயிலை தொழிலாளர்கள், முக்கியமா பெண்கள் வந்து அந்த தேயிலையை பறிச்சதுக்கு பிறகு கூடையில வச்சு அந்த கொழுந்தை வந்து தலையில வச்சு தூக்கிட்டு வருவாங்க. இந்த தலையில வைக்கிறது இருக்கு இல்லைங்க, இந்த தலையில இந்த நடு இதுல இருந்து அவங்களோட ஸ்கல்லிலேயே ஒரு தழும்பு மாதிரி இருக்குமா. அவங்க தலையை தொட்டு பார்க்குறப்ப அங்க ஒரு தழும்பே விழுந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆட்களாக யாரும் அவ்வளோ தூக்கிட்டு இருந்தா அவ்வளோ வெயிட் இருக்கும். அது 20 கிலோ 10 கிலோ அப்படி மேல இருக்கிறப்ப அவ்வளவு தூரம் டெய்லி தூக்கி இவ்வளோ ஸ்கல்லுக்கு நடுவுலயே ஒரு மார்க் கொடுத்துன்னா யோசிச்சு பாருங்க. பதவியப்பதான் இருக்கு நமக்கு சொல்றதுக்கு. பழைய மேப் சிலனோடது இப்போ ஸ்ரீலங்கா மேப்ல சில மாறுதல் உள்ளா இருக்கு. முக்கியமா இந்த இடம் இருக்குல்ல, இந்த கொழும்புன்னு ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல இதுல இப்போ சில பகுதி வந்து இப்போ சைனாக்கு போயிடுச்சு. இப்போ நீங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து டக்குன்னு சைனாக்குள்ள போயிட்டு திருப்பி சைனாக்குல இருந்து டக்குன்னு ஸ்ரீலங்கா பக்கம் வந்துடலாம். 2 நாட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வரணும்னா ஸ்ரீலங்காவுக்கு வாங்க. 1815 இப்படிதான் கண்டி இருந்திருக்கு அதோடைய மேப். டீ டேஸ்டிங் யூனிட்டுக்குள்ள நம்ம போக போறோம். டேஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் 3வது பார்க்கலாம். கோல்டன் டிப்ஸ், GP1, OP, BOP, BOPF. சத்தியமா இதுக்கான அப்ரிவேஷன் எனக்கு தெரியாது. மோந்து பாக்குறாங்க. இது
இங்கெல்லாம் டீ வாசனை தான் வருது. அந்த இதுலேருந்து ஒரே ஒரு தேயிலை மட்டும் எடுத்து உடச்சி பார்த்து என்ன ஸ்மெல் வருதுன்னு பார்க்குறேன். ஸ்மெல் வரல. இதுலையாவது பார்க்குறேன், லைட்டாக ஒரு வாசனை வருது. பட் ஆனால் அதில் நல்லா ஸ்மெல் வருது. இந்த டீ காய்ச்சோடனே அந்த மீதி வடிகட்டினது இருக்கும், அதில் நல்லா ஸ்மெல் வருது. பட் இதில் வரல. ஃபுல்லாக இந்த பில்டிங் ஃபுல்லாக மரத்தில் தாங்க இருக்குது. படிக்கட்டுலாம் சின்னதாக இருக்குன்னு பார்த்தா கூட ஏரியாவில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டீ சேல்ஸ் சென்டர், நம்ம 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்ததுனால டீ ஃப்ரீயாக கிடச்சிரும். குடிக்கலாம், குடிச்சிட்டு டீயும் வாங்கிடலாம். ஹாய் ஹாய், குட் ஆஃப்டர்நூன். So this is our sales center. You Okay. can buy the piece with 10% discount for the Okay. price. Okay. If you want to taste, you can taste it. Okay, I will taste and I will buy. Okay, take that. தமிழ் தான். இது வந்து strong black tea on BOP. இங்க வந்து Strong black tea into tea. அது இல்லாம ஒரு பீஸ் இருக்குறானே மண்ணுல பார்த்து இருக்கு. இந்த டீ ஃப்ரீன்னு சொன்னாங்க கீழே டிக்கெட் எடுக்க. டீ வந்து black tea ஒன்று. ஓகே, இப்போ நான் தெளிவாக கேட்டு வரலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. நான் பார்க்குற ஆர்வத்தில் கேட்டு வர வந்திருக்கேன். சரி, ஓகே, எனக்கு பிளாக் டீ பிடிக்கும், அதனால் நான் வந்து பிளாக் டீயே குடிச்சுக்கிறேன். அது இல்லாம உங்களுக்கு டிஃபரெண்ட் டேஸ்ட் ட்ரை பண்ணா ஓகே இது வகையான டேஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, அது ஃப்ரீயா? ஓகே, அப்போ பிளாக் டீ மட்டும் கொடுங்க. தேங்க்யூ. டீ பாக்கெட் வச்சு வாங்கிட்டு போனேன். எங்கள் மாமியாரும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்கா போனதுனால. குடிச்சிட்டு வாங்குவோம். இல்லைங்க, ஏகப்பட்ட டீ வெரைட்டி இருக்கு உள்ளுக்குள்ளார அந்த சேல்ஸில். எனக்கு எது பெஸ்டான டீன்னு கைட் பண்ண முடியுமா? தேங்க்யூ. ஸ்ரீலங்கா மக்கள் ரொம்ப நல்ல மக்களாக இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்ல சொல்லுங்க. I can explain in English. Okay. She will explain. Okay. This all is in grade 1 quality. With tea bags also loose leaf. If you want black teas, green teas, white teas, also the herbal teas, I can show you. And for the normal using, the best one is BOPF1. This one with milk also. Without milk, we can drink this tea. And there are 6 different brands in grade 1 quality. இது வந்து மில்கோடையும் குடிக்கலாம், வித்தவுட் மில்க் நார்மலாகவும் குடிக்கலாம். 3 days இருக்குது. அது லோஸ் பேக். ஓ, சரி சரி சரி. இதுங்க That is white teas. This is really good for health. 100% handmade tea. This is 25 grams, 4,480. 25 grams, Yes. 4,000 rupees. Yes. The tip Upper- is like this. For this, they are using the middle bud only. In the tea, there's a middle bud. ஓகே, For the silver tips tea, they are using this one only. சில்வர் டீ 25 கிராம் 4000 ரூபாயா? அப்போ 1 kg lakhs more than 1,60,000. Yeah, 60,000. 30 into 50 like that. ஓகே, And the specialty is we can reuse this tea. Within 24 hours, we can reuse the same buds 3 times. ஓ அப்படியா? Yes. ஓகே ஓகே. Like that, in the 25 grams, we can make 36 teacups. அதுக்கு அதிகம் தாங்க. கையால செய்யற டீ வந்து இது மெஷின் எதுவுமே யூஸ் பண்றது ஹேண்ட் டீல. அதோட அந்த தேயில அந்த நடுப்பகுதி இருக்கு, அதால தான் செய்யறாங்க. யாராவது 1 கிலோலாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா? அதுல அப்படி இல்லை, இப்படிதான் வாங்குறாங்க. இப்படிதான் வாங்குறாங்க. ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு 4-5 கிட்ட பார்க்காம எடுப்பாங்க. நாங்களும் ஃபாரினர்ஸ் தான், பட் எடுக்க மாட்டோம், பார்க்க மட்டும் செய்வோம். இதெல்லாம் ஒரு வெரைட்டி தான். எல்லாம் ஒரு வெரைட்டி. மொத்தம் எவ்வளவு வெரைட்டி இருக்கீங்க? Pink teas, white teas, also herbal teas. Herbal teas means green tea with some herbal leaves and herbal flowers. And there are some flavored teas are there, fruity flavors, spicy flavors. ஸ்பைசி ஃப்ளேவர். Yeah, as example, chai masala tea, black tea with Ceylon spices, and black tea with ginger, black tea with cardamom, like that. எது ரொம்ப அதிகமா சேல் ஆகுது? சேல் கரணும். Fast moving items are BOPF and BOP for the healthy teas, white teas, and green tea. Those teas. இந்த டீ தான் அதிகமா. ஓகே, நிறைய டீ வெரைட்டி இருக்கு. இங்க ஏகப்பட்ட டீ வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு. நம்ம ஒரு 2 பாக்கெட் வாங்கிடலாம். Thank you so much. Thank you.
தேங்க்யூ. ஓகே, என்னன்னா நமக்கான டீ வந்திருக்கீங்க 4 கப்ல. அது என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா சுடுதண்ணி ஊற்றி குடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிரீன் டீயை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் கிரீன் டீ குடிச்சா உடம்பு குறையும், எந்தவித கலப்படமும் இல்லாத ஒரு கிரீன் டீ. இதுதான் கிரீன் டீயோட அந்த இலைகள். ஓகே, அதை கையாலேயே ரப் பண்ணி அதை ரூம் டெம்பரேச்சர் மாதிரி அதை ஃபர்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னா நம்ம தேயிலை ப்ராசஸ் இருக்கு தானே, அது மாதிரி இல்லாம இது பண்றதுனால தான் அது கிரீன் கலர்ல இருக்கு. தேயிலை மெத்தட் படி செஞ்சா அது எப்படியுமே காட்டன் கூடி தான் மாறும். அதை அந்த ஃபர்மெண்ட் பண்ணாம தான் அந்த ரூம் டெம்பரேச்சர் வைக்கிறதுனால அது கிரீன் கலர்ல அப்படி இருக்கு. சரி, இப்போ அதை முதல்ல சுடுதண்ணி ஊற்றணுமா இல்லை அதை போடணுமா? ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் இலையை தான் போடணும். காஞ்ச இலைகளை போடணும். முதல்ல காஞ்ச இலைகளை போட்டு சுடுதண்ணி ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். அதுக்கிட்ட ஒரு 2 minutes அப்படியே வெயிட் பண்ணுவோம். நம்ம என்ன கலர்ல மாறுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, லீஃபாவே விரியும். அது அப்படின்னா டார்க் கிரீன் ஆகாது, லைட் கிரீன் ஆகும். ஓகே, ஏதோ மொத்தத்தில் கிரீன் வந்துச்சுன்னா ஓகே தான் எங்களுக்கு. இல்லை, நாங்கள் குடிச்ச கிரீன் டீ காலங்காலமாக பிளாக்காக தான் இருந்தது, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஷார்ட்கட்டில் உடம்பு குறைக்கிறதுக்கான மெத்தடுங்கிறதுனால கிரீன் டீ குடிச்சு உடம்பு குறைக்கலான்ட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் தான் ஒரு ஷோலெல்லாம் கூட பற்றி டிபேட்லாம் ஆச்சு தமிழ்நாட்டில், கிரீன் டீ குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்னன்னா ஒவ்வொரு இலையா விரிய ஆரம்பிச்சிருக்கு, அதை நம்மளால பார்க்க முடியுது. சுகர் வேற போட்டு இப்போ கம்மியாக தான் குடிக்கிறது சுகர்லாம். ஆக்சுவலி சுகர் போடாம குடிக்கிறது தானே உண்மையான டீ டேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, நான் இப்போ சுகர் போடாம நான் குடிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி ஒரிஜினல் டீ, எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரிஜினல் டீ, சுகரே ஆட் பண்ணாம எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போறேன். அவ்வளோ கசப்பா இல்லை, அதுக்குன்னு சுடுதண்ணி மாதிரியும் கிடையாது, ரொம்ப கசப்பாவும் கிடையாது. ஒரு மாதிரி மைல்டா ஒரு ஃப்ளேவர். எனக்கு ஒரு உணர்ச்சியில் நாக்குக்கு தெரியுது, பட் சொல்ல வரல வேர்ட்ஸ்ல. நமக்கு டீ டேஸ்ட் வரலன்னா சுகர் ஆட் பண்ணி நம்ம டேஸ்ட் பிடிச்சி போயிடுச்சு தானே, சுகர் ஆட் பண்ணி தான் டீ குடிக்கிறோம். அதனால நம்ம வித்தவுட் சுகர் ஒத்துக்காது. எப்படி ஓகே, இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாமே சுகர் ஆட் பண்ணி தானே குடிக்கிறது. ஆமா ஆமா, அதுல குடிக்கவே முடியலையே. இப்போ நீங்க சொல்றீங்க ஒரிஜினல் டீ டேஸ்ட்டுக்காக தான் சுகர் ஆட் பண்ணாம குடிக்கிறேன். ஃபாரினர்ஸ் மட்டும் தான் குடிப்பாங்க, சுகர் ஆட் பண்ணாம. சுகர் ஆட் பண்ணவே மாட்டாங்க. நீங்க டீ குடிப்பாங்க 1 hour குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தாலி பேக்கேஜ் ஒன்னு ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஆள் அந்த ஃபுல்லா குடிப்பாங்க. ஓ, அது இதுல எத்தனை லிட்டர் வரும் அதுல? அப்படி இல்ல, கப் ஆஃப் தான் இருக்கு. 7 டிஃபரண்ட் டைப் ஆஃப் இருக்கும். 7 வகையான டீஸ் இருக்கும். ஓகே ஓகே, பிளாக் டீ, ஐஸ் டீ, ஹெர்பல் டீ எல்லாமே இருக்கும். லைட் கிரீனா மாதிரி இருக்குங்க, ரொம்ப லைட் கிரீனா மாதிரி இருக்கு. ரொம்ப லைட் கிரீனா மாதிரி இருக்கு. அந்த இலையுமே விரிஞ்சிருக்கு. நம்ம முன்னாடி போட்ட இலை அப்படியே ஏதோ காஞ்சு போன மாதிரி இருக்கு. இந்த கலரை நான் பார்த்ததே இல்லை வரைக்கும். கிரீன் டீ நான் குடிச்ச கிரீன் டீ இல்ல. வடிகட்டினா பியூர் கிரீன் கொண்டு வரலாம். வடிகட்டி வடிகட்டி நம்ம வடிகட்டலாமா? இங்கே வச்சு வடிகட்டலாமா? வாவ், கிரீன் டீ வந்துருச்சு. ஓகே, இப்போதான் நான் அந்த பிளாக் டீ குடிச்சிருக்கேன். இமீடியட்டா கிரீன் டீ குடிக்கலாம்ல? சூப்பரா இருக்கு. இதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி டேஸ்ட் நான் கிரீன் டீ குடிச்சிருக்கேங்க, நிறைய பேக்கெட் போய் குடிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி டேஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன் நான். உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப டீன்னு எது ஃபிளேவர்? டீ, ஏழு டீல ஸ்ட்ராபெரி தான். ஓகே, ஸ்ட்ராபெரி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.